இன்னும் மகிழ்ச்சி. இந்த சிவகங்கை மண்ணுக்கு வரும்போது என்னுடைய உடலெல்லாம் சிலிர்த்தது. காரணம் என்ன தெரியுமா? முத்துவடுகநாத பெரிய உடையாத்தேவர், வீரமங்கை வேலுநாச்சியார், வெள்ளச்சி நாச்சியார் என வாழையடி வாழையா, குடும்பம் குடும்பமா தாய் நாட்டுக்காக போராடின மண். மானம் காத்த மருதிருவர் என போற்றப்பட்ட மருது சகோதரர்களின் மண். உயிருக்கு அஞ்சாம உடலில் நெருப்பை கட்டி கொண்டு ஆயுத கிடங்களை குதிச்ச வீரத்தாய் கோயிலை வாழ்ந்த மண். எல்லாத்துக்கும் மேல நான் சட்டமன்றத்தில் தலைநிமிர்ந்து அறிவிச்சேன், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் எழுதப்படணும் என பெருமிதத்தோடு சொல்ல வச்சிருக்கக்கூடிய நாம் தாய்மடி கீழடி இருக்கும் மண். இத்தனை சிறப்புகள் இருக்கிற காரணத்தால 5 வருஷத்துல எத்தனை முறை அதிகமாக வந்து கொண்டேதான் இருந்தேன். உதயசூரிய சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து மானாமதுரை சட்டமன்ற தொகுதி. எந்த மாவட்டத்துக்கு போனாலும் சாதனைகளை சொல்றதற்கு எங்கிட்ட மிகப்பெரிய சாதனை பட்டியலே இருக்கு. ஆனா எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி கிட்ட என்ன இருக்கு? வாய் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் பர்சனல் அட்டாக் தாண்டி 10 வார்த்தை கூட அவரால் பேச முடியல. இப்போ ஐபிஎல் போட்டி நடக்குது, கிரிக்கெட் போட்டி, ஐபிஎல் போட்டி நடக்குது. அதுல வீரர்களை எப்படி ஏலம் எடுப்பாங்களோ அது மாதிரி அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எம்எல்ஏக்களை ஏலம் எடுத்து முதலமைச்சரானவர் தான் பழனிசாமி. முதலமைச்சராக இருந்த 4 ஆண்டுகளும் மருந்துக்கு கூட எந்த நல்லதையும் செய்யல. அந்த சீரழிவில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்து இன்னைக்கு எல்லா பிரிவுகளிலையும் தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக மாற்றி காட்டியிருக்கிறோம். ஒன்றிய அரசினுடைய எல்லா தரவரிசையிலையும் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான இடமும், ஏன் பல அமைச்சகங்களில் விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் செய்ய வந்திருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நாளுக்கு நாள் பின்னோக்கி போகுதுன்னு உளறிட்டு போயிருக்கிறார், திட்டச்சிட்டு போயிருக்கிறார். பச்சை போய் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது அதுக்கு மேல கடந்தெடுத்த பச்சை போய், இது அதுக்கு மேல கடந்தெடுத்திருக்கக்கூடிய காவி போய். பொருளாதார வளர்ச்சியில 11.19 விழுக்காட்டோட இந்தியாவில தமிழ்நாடு தான் இன்றைக்கு நம்பர் 1. ஜிடிபிலையும் தனிநபர் வருமானத்தையும் தமிழ்நாடு 2ஆம் இடத்துக்கு இருக்கா இல்லையா? உயர்கல்வி சேர்க்கையில இந்திய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்லூரிக்கு போறாங்களா இல்லையா? இந்தியாவிலேயே வறுமை குறைந்த மாநிலங்கள்ல முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கா இல்லையா? இந்தியாவிலே பெண் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்க மாநிலம் தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கு. அது மொத்த பணியாளர்கள் கிட்டத்தட்ட சரிபாதி அளவு தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் முதலிடம், மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில முதலிடம்,
தோல் பொருள் ஏற்றுமதியில முதலிடம், ஜவுளி ஏற்றுமதியில முதலிடம். இவை மட்டுமல்ல, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. கடந்த நிதியாண்டு நிலவரப்படி இந்தியாவிலேயே தொழில் உற்பத்தியிலும் தமிழ்நாடு தான் முதலிடம் பிடிச்சிருக்கு. இந்தியாவிலே சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் அதிகரிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இன்னும் இப்படி நிறைய லிஸ்ட் போட முடியும். இதெல்லாம் நாங்களா சொல்றோம், ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக அரசு சொல்லியிருக்கு, ஆய்வறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை கூட படிக்காம, இதை கூட புரியாமலா ஒன்றிய பாஜக அரசு அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்துடைய முதலமைச்சர் பட்னவிஸ் மதுரை வர வந்தாரு. பிரதமர் மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் வர வந்தாரு. ஆனால் கீழடியும் பக்கத்திலே தான் இருக்கு. அங்க வராம எது இவங்களை தடுக்குது? கீழடி ஆய்வறிக்கை ஏன் வெளியிடாம இருக்கீங்க? தமிழருடைய வரலாற்று பெருமை உங்களுக்கு ஏன் கசக்குது? இது எதுக்கும் அவங்க கிட்ட பதில் இருக்காது. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி, பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேச அதையே தான் தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். பிரச்சாரத்துக்கு வருகிற வடநாட்டு பாஜக தலைவர்கள் இப்போ வாய்கிழிய பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிராக யார் குற்றம் செஞ்சாலும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விரைவா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு உச்சபட்ச தண்டனையும் பெற்று தரப்படுது. குற்றவாளிகளை கைது பண்ணாம இருக்கும்னு ஒரு வழக்கையாவது நீங்கள் காட்ட முடியுமா? பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கவும் சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். பாலியல் குற்றவாளிகளுக்கு எக்காரணம் கொண்டும் முன்ஜாமீன், முன்விடுதலை கிடையாது எனவும் சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒன்றிய அமைச்சர்கள் அவங்க மாநிலத்துடைய சட்ட ஒழுங்கை பத்தி பேசலாமா? உங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுடைய நிலை என்ன நான் சொல்லட்டா? பாஜக உத்தரப்பிரதேச மாநிலம் காட்சியா பார்த்த கூலி தொழிலாளருடைய 4 வயதான சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சிறுமியின் பெற்றோர் மனசு வெறுத்து போலீஸ்ல புகார் கொடுத்தப்போ என்னாச்சு தெரியுமா? அந்த புகாரை பதிவு பண்ண மறுத்தது மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட பெற்றோர்களையே லாக்கப்ல கட்டி வச்சு அடிச்சு உதைச்சு துன்புறுத்தி இது வெளியே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருக்காங்க. கடைசியா வேற வழி இல்லாம பதிவு பண்ண எஃப்ஐஆர்லையும் போக்சோ பிரிவு கூட சேர்க்கல. இந்த கொடுமையை பார்த்து உச்ச நீதிமன்றமே உத்தரப்பிரதேச காவல்துறையை கடுமையாக கண்டிச்சிருக்கு. நீதிமன்ற கண்காணிப்புல சிறப்பு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. காசியாபாத் காவல் ஆணையரை உச்ச நீதிமன்றத்தில் நாளைக்கு நேர்ல ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க. இப்படி ஒரு காட்டாட்சி பாஜக ஆளுகிற மாநிலத்தில் தான் நடக்குது. 2020ஆம் ஆண்டு இதே உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஆத்திரஸ் சம்பவத்தை மறக்க முடியுமா? 19 வயதான தலித் சிறுமி கேங் ரேப் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அந்த பெண்ணோட உடலை அவங்க அப்பா அம்மா சம்பந்தம் இல்லாமலேயே, சம்பந்தம் எதுவும் கேட்காமலேயே நைட்டோட நைட்டா போலீஸே எரிச்சாங்க. ஆறுதல் சொல்லப்பட எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் தடுத்தாங்க. பிரதமர் மோடி அவருடைய குஜராத் நிலைமை என்ன பெரிய உத்தமமா? கர்ப்பிணி பெண் என்று கூட பார்க்காம பில்கிஸ் பானு அவர்களை கூட்டுப்பாளைய வன்கொடுமை பண்ண குற்றவாளிகளை ரிலீஸ் செஞ்சு, அப்படிப்பட்ட ஒரு மாவாத அரசு தான் பாஜக அரசு. காஷ்மீர்ல 8 வயசு சிறுமி கூட்டுப்பாளைய வன்கொடுமை செஞ்ச குற்றவாளிகளுக்கு ஆதரவா பாஜக மாநில செயலாளர் பேரணி நடத்தினாரா இல்லையா? இன்னும் மணிப்பூர்ல எத்தனை ஆயிரம் கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு.
இதையெல்லாம் நினைச்சு பார்க்கவே நெஞ்சம் நடுங்குது. தான் ஆளும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் குற்றவாளிகளை கொண்டாடுகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய பாஜக காரங்க தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசலாமா? அரசே குற்றவாளி கூண்டல் இருக்கும் மோசமான நிலை தான் பாஜக மாநிலம் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேச, அது நள்ளிரவில் கூட பெண்கள் பாதுகாப்பா பேருந்துகள்ல வேலைக்கு போயிட்டு வர்ற தமிழ்நாடு பற்றி பேச அருகதை இல்லை. இப்ப நான் சொன்னதையெல்லாம் மறுக்கும் தைரியம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய எந்த பாஜக தலைவருக்கு அது இருக்கா? பாஜக தலைமையிலான என்டிஏ உள்ளே வந்தா குற்றவாளிகளும் கலவர கிரிமினலும் தான் ஆட்சி செய்வாங்க. என்டி ஆட்சியில நீதிக்கோ நிர்வாகத்திற்கோ எப்பவுமே இடமே இருக்காது. எதிர்கட்சி தலைவர் பழனிசாமியும் சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் பற்றி பேசுறாரு. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம் படுகொலை, முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா கொடநாடு பங்களாவிலே கொலை கொள்ளை, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகள், கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பனையில சிட்டிங் அமைச்சர்களை சிக்கினது, இப்படி அதிமுக ஆட்சி அலங்கலங்கள் சீன பெருஞ்சூர் வரை நீளமாக போகும். இந்த எல்லா வழக்குகளையும் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணது அதிமுக அரசு. ஆனா நம்ம ஆட்சியில தவறு செஞ்சதை காவலராக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அவங்களை கைது பண்ணி விரைவா வழக்கு நடத்தி தகுந்த தண்டனை பெற்றுத்தரும். இதுல கூடுதல் சிறப்பம்சம் என்ன தெரியுமா? இதுவரை திமுகவுக்கு ஒரு முறை கூட வாக்களிக்காத பெண்கள் கூட விடியல் பயணம் திட்டத்தின் காரணமா திமுகவுக்கு வாக்களிக்க முடிவெடுத்துட்டாங்க என்பதை அதில் சொல்றாங்க. இதனால 2021 எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத மேற்கு மண்டலத்தை இந்த முறை திமுக தான் ஸ்வீப் பண்ண போதுன்னு சொல்றாங்க. எல்லாம் சர்வேலையும் எல்லா கருத்து கணிப்பிலும் இதான் பிரதிபலிக்குது. தேர்தல் அறிக்கையை களத்தில் அடைக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இந்த சூப்பர் ஸ்டார் நமக்காக சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. சூப்பர் ஸ்டார்னா புரியுதுல உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்ட சின்ன குழந்தையும் கூட சொல்லும் பாட்டு. இருந்தாலும் ஒரு சில சூப்பர் ஹிட் வாக்குறுதிகளை இதுல நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். இல்ல ரெடியா? முதல் அறிவிப்பு இல்லத்தரசி திட்டம். உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பிப்ரவரியில சொல்லாமலே 5000, ஆக மொத்தம் 8000. அடுத்து இல்லத்தரசி கூப்பன் 8000 இல்லையா? 8-8 உதயசூரியனுக்கு தான். எங்க ஓட்டு எல்லாம் பெண்கள், நாங்கெல்லாம் உங்களுக்கு தான் முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு பாட்டு இருக்கு, 8-8 மனுஷ வேலை புரிஞ்சுக்கோ, நீ எந்த 8 எப்ப இருக்கு தெரிஞ்சுக்கோ. இதுவும் பாட்சா படத்துல சூப்பர் ஸ்டார் பாடின பாட்டு தான். அது மாதிரி திராவிட மாடல் ஆட்சியில 8-8 நம்ம பெண்கள் எல்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம வெற்றியும் இந்த முறை யாரும் எட்டாத உயரத்துக்கு போக போகுது. மகளிர் மட்டும் இல்ல, மாணவர்களுக்கு ஸ்பெஷல் அறிவிப்புகள் இருக்கு. கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கிட்டு வரக்கூடிய புதுமை பெண் தமிழ் புதல்வன் உதவித்தொகை இனி 1500 ரூபாய் துவக்கி வழங்குகிறோம். 2030க்குள்ள 35 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க போறோம். நெல் கொள்முதல் விலை பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாருக்கும் சொல்லுவீங்களா? இந்த ஸ்டாலினுக்காக பெண்கள் நீங்களே பிரச்சாரத்தை இறங்கணும். இந்த அண்ணனுக்காக கேட்கிறேன், நீங்க ரெடியா? ரெடியா? இத்தனை அருமையான வாக்குறுதியை கொடுத்திருக்க ஸ்டாலின் ஆட்சி வேணுமா? இல்ல பெண்களை பற்றி எல்லா கூட்டத்தையும் தரைக்குறைவா பேசுகிற பழனிசாமி ஓனரான என்டி ஆட்சி வேணுமா?
2026 ஜனநாயக போர்ல வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? சத்தமா சத்தமா. நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல. தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பாதையில பயணிக்கணும்னா கொஞ்ச நேரம் முன்ன நான் சொன்ன பாஜக மாநில மாதிரி படுகொலைக்கு அது போகணுமா என்று முடிவு பண்ண தேர்தல். ஏன் அதிமுக சொல்லாம நான் பாஜக சொல்றேன்னு புரிஞ்சுக்குங்க. அதிமுகவே ஜெயிச்சாலும் பாஜக ஆட்சி தான் இங்க அமையும். பேச்சுக்கா சொல்லாம அதிமுக ஜெயிச்சாலும் பாஜக ஆட்சி தான். திமுக கூட்டணியை தவிர வேற எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அது பாஜக செலுத்துற வாக்குதான். எனவே சொன்னதை செய்யக்கூடிய கலைஞரின் மகனா கேட்கிறேன். திருப்பத்தூர் தொகுதியில அமைச்சர் பெரிய கிருப்பா அவர்களுக்கும், மானாமதுரை தொகுதியில தமிழரசு ரவிக்குமார் அவர்களுக்கும், நம்ம கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி அவர்களுக்கு கை சின்னத்துல பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி இருக்கிறோம். அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 அரசுல எங்க சாதனைகளை நாங்களே முறியடிக்கும் வகையிலான ஆட்சியை வழங்குவோம். அதற்கு ஆதரித்து முற்போக்கு கூட்டணி வேட்பாளரை வெல்வோம் ஒன்றாக.